இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அறிந்திருக்கிறோமா? எதை நம்முடைய வழி நாம் நினைக்கிற வண்ணம் அமைந்துவிடும் என்று எண்ணுகிறோமோ அல்ல. தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்று அறிவேன். நாம் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது, என் தேவன்தான் என்னை நடத்துகிறவர். சங்கீதம் 32:8 சொல்லுகிறதல்லவோ, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பிரயாசம் வீண், உன்னுடைய முயற்சி அல்ல. உன்னுடைய முயற்சியால் நீ சாதித்து விடலாம், நாம் ஐஸ்வர்யவானாய் மாறிவிடலாம், நம்முடைய தேவைகளை சந்தித்து விடலாம், நாம் நினைப்பது நடந்துவிடும் எண்ணுகிறோமோ? யூதாஸ் காரியோத்து அப்படித்தான் எண்ணினான். ஆண்டவரோடு இருந்தான், ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் அறிந்திருந்தான், அவருடைய அற்புதங்களை கண்டிருந்தும் தன்னுடைய சுயபலத்தால் தன்னுடைய தேவைகளை சந்திக்க எண்ணிய போது அவனுடைய வாழ்க்கை தவறாக முடிந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நாம் நினைப்பது போல நடப்பதல்ல, நாம் எதையும் சாதித்து விடலாம் என்று சொல்லி எண்ணி நாம் குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிப்பதும், குறுக்கு வழியில் நாம் உயர்வை அடைவதையும் அடைந்து விடலாம் என்று எண்ணுகிறோமோ? இந்த கால வேளையிலே உங்களை நீங்களே ஆராய்ந்து கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் காண்பிக்கிற பாதையிலே, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கிறோம். அவன் கர்த்தருடைய நாமத்தை அழித்து தேவனை பின்பற்றுகிறவர்களை அழித்து விடலாம் என்று தன்னுடைய சுயபலத்தால் ஓடுகிறான். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவன் தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க எண்ணிய போது கர்த்தர் அவனை தடுத்து நிறுத்துகிறார். அவன் கண்கள் குருடாக்கப்படுகிறது, அவன் நடுங்கி திகைக்கிறான். அப்பொழுதுதான் தன்னை ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுது நான் ஒன்றுமில்லை, என்னிடத்தில் எந்த பலனும் இல்லை, என் தேவனே எல்லாம், அவரே எனக்கு, அவருடைய சுயபலத்தினால்தான் நான் நிற்கிறேன், அவர் கொடுக்கிற பாதையின் நிமித்தம்தான் நான் நடக்க முடியும், ஒப்பு கொடுக்கிறோமா? ஆகவேதான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான் பவுல், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? நீர் சொல்லுகிறதை செய்கிறேன், நீர் காண்பிக்கிற பாதையிலே போகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ யாரை அழிக்க எண்ணினாயோ அதே அனனியா வீட்டுக்கு போ என்று சொல்லும்போது அவன் அந்த அனனியா வீட்டுக்கு செல்லுகிறான். ஆலயத்திற்கு, எந்த ஆலயத்திலே ஆராதிக்கிறவர்களை அழித்தானோ அதே ஆலயத்திலே நின்று கொண்டு, அவர்தான் இயேசு, அவருடைய கரத்தில் தான் எல்லாம் இருக்கிறது, என்னுடைய பலத்திலே ஒன்றுமில்லை என்று தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கிக்கிறான். யூதர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பினாலும் யாரும் என் தேவனுடைய சித்தம் இல்லாமல் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று அறிந்து கொண்டான். நாமும் கூட நம்மால் ஒன்றும் அல்ல, நம்முடைய சுயபலத்தால் நாம் நிற்க முடியாது, நம்முடைய சுயபலத்தால் எதையும் சாதிக்க முடியாது. நாம்
நமக்கு விரோதமாய் எழும்புகிறதில் பயப்பட வேண்டாம். என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கும்போது என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆம், கோலியாத்து தாவீதுடைய சம்பவத்திலே பாருங்கள். கோலியாத்து தன்னுடைய பலத்தினால் இந்த தாவீதை ஒரு சிறியவனாக காண்கிறான். ஆனால் சிறியவனான தாவீதோ தேவ பலத்தால் கோலியாத்தை ஒன்றுமில்லாதவனாய் காண்கிறான். காரணம், கர்த்தருடைய அனுமதியினால் தான் எல்லாம் நடக்கும். அவருடைய சித்தத்தினால் தான் எல்லாம் நடக்கும். அறிவோமா நாம் சிந்திப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களால் எதுவும் அல்ல, உம்மால் தான் சுவாமி, உம்மால் தான் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, எங்களுடைய பலத்தால் ஆவதில்லை. உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.